ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் அது ஒரு வெயில் காலம். ஒரு வியாபாரி வியாபாரத்தை முடிச்சுட்டு ரோடு வழியாக நடந்து வந்துட்டு இருக்காரு. வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவருக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற ஃபீல் வந்துருச்சு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, எந்த ஒரு மரமும் அவர் கண்ணில் படல. ஆனால் தூரத்தில் ஒரே ஒரு மரம் தெரியுது. சரி, அங்கே போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு போகிறாரு. அவரும் மரத்தோட நிழல்ல உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்ப அந்த வழியா வந்து ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க 2 ஆண்கள் வியர்வையால நனைஞ்சு அழுக்கா இருந்த அவருடைய சட்டையை பார்த்து பகல்லையே குடிச்சிட்டு படுத்திருக்கான் பாரு அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த வழியா வந்த இன்னொரு நபர், வேலைக்கு போகாம பாரு சோம்பேறித்தனமா உட்காந்து தூங்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. இப்ப அந்த முதல் வியாபாரி மாதிரியே உழைச்சி களைப்பா இருக்கக்கூடிய இன்னொரு வியாபாரி வந்து அந்த மரத்துக்கிட்ட உட்கார்றாரு. இவர் அந்த முதல் வியாபாரியை பார்த்துட்டு தன்னுடைய உழைப்பினால வந்த அசதியை போக்குறதுக்காக இவர் இங்க ஓய்வு எடுக்கிறாருன்னு நினைச்சுக்கிறாரு. ஸோ த moral ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இப்படி தாங்க. நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே தான் நம்ம மற்றவங்க மேலே பார்க்குற பார்வையிலையும் நினைக்கிற நினைப்புலையும் பேசுகிற பேச்சுகள்லையும் வெளிப்படும். எப்பயுமே நல்ல எண்ணங்களை விதைங்க.